பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலம்பட்டன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்மளுடைய வீடியோ பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஸோ மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்கு உள்ளே நுழைகின்ற இந்த காலம், அதாவது குரு பகவான் உச்ச வீட்டுக்குள்ளே வருகின்ற இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார்னு பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கணும், அது திருமணமாக இருக்கட்டும், வீடு கட்டுற யோகமாக இருக்கட்டும், அதாவது ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், ஸோ வேலை விஷயமாக இருக்கட்டும், ஸோ எதுனாலும் ஒரு நல்ல செய்தி கேட்கணும், நல்ல செய்தி நடக்கணும் அப்படின்னு வீட்டில் ஒரு செயல்பாடு வேணும்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை குரு பகவான் கொடுப்பார் அவருடைய பார்வை மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் குரு பயிற்சிக்கு அப்புறம் உச்ச வீட்டில் அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வை மற்றும் அவருடைய 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறான்னு வாங்க பொறுமையாக பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற அத்தனை விதமான மாற்றங்களையும் முழுமையாக கேட்டு சந்தோஷம் அடையுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி என்பர்களுக்கு நம்மளுடைய குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ஜென்மத்தில் குரு வந்தால் வனவாசம் வாங்களே, அதெல்லாம் உண்மையா? ஸோ மேபி நாங்கள் ஏற்கனவே பல பிரச்சனையோட பல போராட்டத்தோடு இருக்கோமே, ஸோ எங்கள் லைஃப்பில் இன்னும் பிரச்சனை வருமா, இன்னும் போராட்டம் வருமா அப்படிங்கிற பல கேள்வியுடன் இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ள உச்ச நிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களை யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ணி ஒரு சிக்கலையும் பிரச்சனையும் கொடுத்தாங்களோ, யார் யாரெல்லாம் நீங்கள் வெற்றியே பெறக்கூடாது, நீங்கள் நல்ல நிலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு தூரம் தடங்களை கொடுக்கணுமோ கொடுத்தாங்களோ, அத்தனை விதமான தடைகள் பிரச்சனைகள் போராட்டத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. நம்முடைய குரு பகவான் உச்ச வீடான உங்களுடைய வீட்டில் உட்காந்து அவருடைய அற்புதமான 5ஆம் பார்வை மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங்கே கொடுக்க போகிறார். மன அழுத்தங்களே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரு மனசு ரிலாக்ஸாக இருந்தால் போகும் சார், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ துன்பப்பட்டு எவ்வளவோ போராட்டம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் கொஞ்சமாக மன நிம்மதி கிடைக்க மாட்டேங்க, இந்த மன நிம்மதி எனக்கு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியை குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கி தவிக்கிற நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு காதலில் வெற்றி கொடுக்க போகிறார். அப்புறம் திருமண வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை நிறைய பிரச்சனைகளை, அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் அழுத்தமே இல்லாமல் அற்புதமாக வாழ போகிறீங்க. உங்களுடைய பார்ட்னரோட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதற்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பு கொடுக்க போகுது. சார் இதெல்லாம் ஓகே சார், கல்யாணமே முடிய மாட்டேங்குது சார், கல்யாணத்துக்கு நாங்கள் வரன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம், வரன்னு அமைய மாட்டேங்கி, ஸோ இப்போ உள்ள காலகட்டங்களில் திருமணம் முடிக்கலாமா, ஸோ வேறு எதுவும் தடைகள் வருமானா, இந்த காலகட்டங்கள் உறுதியாக கடகராசி என்பவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக கிடைக்கப்போகுது. திருமண உறவில் முறிவே ஏற்பட்டு வேண்டாங்கிற நிலைமைக்கு போகக்கூடிய நிலைமை இருந்தாலும் மீண்டும் அவங்க மனம் மாறி உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு செலுத்தி உங்களுக்காக உங்களை தேடி அவங்க மன்னிப்பு கேட்டு வாழக்கூடிய பாக்கியம். ஸோ இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கடகராசி என்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
முதல் குழந்தைக்காக காத்திருக்கீங்கன்னா முதல் குழந்தை, 2வது குழந்தைக்காக காத்திருக்கீங்கன்னா 2வது குழந்தை பாக்கியம். சார் 2 குழந்தையுமே ஆம்பளை பையன் ஆகிட்டாங்க. எங்கள் வீட்டில் மகாலட்சுமி பிறக்கணும் சார், எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு தான் ஆசை. ஸோ இந்த காலகட்டம் எனக்கு பெண் குழந்தை கிடைக்குமா அப்படின்னா, உறுதியாக மகாலட்சுமியே உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய பாக்கியம் குருபகவானுடைய அருளால் கிடைக்கும். சார் 2 குழந்தையுமே பெண் குழந்தையாக வந்துச்சு சார், ராஜா மாதிரி ஒரு ஆண் குழந்தை கண்டிப்பாக வேணும் சார், எதிர்பார்க்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் 3வது குழந்தை எந்த குழந்தையை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்களோ உறுதியாக 3வது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சார் 3 குழந்தையும் இருக்குது சார், 2 குழந்தையும் இருக்குது சார், 1 குழந்தை இருக்குது சார், ஆனால் என் குழந்தை என் பேச்சவே கேட்க மாட்டேங்குங்க சார், நான் என்ன சொன்னாலும் ஏட்டி பூட்டி பேசுகிறாங்க, நான் நொந்து நூலாகி தான் வாழ்ந்துருக்கேன். ஸோ உறவுகளால் பிரச்சனையை சந்தித்தேன், என்னுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை சந்தித்தேன், அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன் சார், பெற்றவங்களாலையும் பிரச்சனை சந்தித்தேன், அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன் சார். சார் நம்ம பெற்றெடுத்த குழந்தையாச்சும் நம்ம கூட நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, நம்மளை புரிஞ்சு வாழ்வான்னு நினச்சேன். அவங்களும் இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணேன், நான் யாருக்காக வாழ்கிறேனே தெரியல, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு உறுதியாக உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடு நிறைய மாற்றம் வரும். உங்கள் குழந்தை உங்களுடைய பேச்சை கேட்பாங்க, உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க. உங்கள் குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே வெற்றி உண்டாகும், அவங்க மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் நிலையாக இருக்கும். இது கிரகங்கள் ரீதியாக அற்புதத்தை சந்திக்கக்கூடிய நேரம். ஓகேவா? ஸோ மனசு ரிலாக்ஸாக உங்களுடைய சந்தோஷங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளாலும் குருபகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் எல்லா விதமான செயல்பாடுலேருந்தும் நீங்கள் வெற்றி காண போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. சரி, நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் வரும், குருபகவானுடைய அருளால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆக்டிவாக கொண்டு போக முடியும்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அதாவது ஆற்றங்கரை, கிணறு அல்லது கடற்கரை சார்ந்த கோயில்களுக்கு அம்மன் கோயிலில் போய் வழிபாடு செய்யும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்முடைய விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் இருக்கிற இருக்கன்குடி என்ற நம்முடைய மாரியம்மனை போய் பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ அழுத்தங்கள் இருந்தாலும் மாரியம்மா சரி பண்ணிடுவாங்க. அந்த ஆற்றங்கரையில் வீட்டிருக்கிற அம்மனுடைய அருளே வைப்ரேஷனே வேறு வைப்ரேஷன். அங்கே போய் உள்ளே போய் நின்று நீங்கள் கும்பிட்டிங்கனாலே அம்மனை டைரெக்டாக அப்படி கண்ணால் பார்க்கும்போது அந்த எனர்ஜி பவர் உணர்ந்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவ்வளோ தூரம் அம்மனுடைய அருள் கிடைக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் அம்மனை போய் பார்த்து மனசார வழிபாடு செய்யுங்க. நான் சொல்லுகின்ற இந்த அம்மனை மனசார வழிபாடு பண்ணக்கூடிய நபர்கள், மனசார ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள், கீழே நம்மளுடைய கடகராசி என்பர்கள் இருக்கங்குடி மாரியம்மனுக்கு போற்றி 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயமாக கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அம்மனுடைய ஆசீர்வாதம் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே. ஸோ இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் சார் நடக்கும், நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, கேட்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நடக்கும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 20 to 30% உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதே இது உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு நடக்கின்ற தசா புத்தி அந்தரங்கள், கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா, நாம் சொன்ன விஷயம் அப்படியே 100% நடந்துடும். சில அன்பர்களுக்கு தசாபுதி கிரக அமைப்புகள் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னா, ஒரு பசியோடு இருக்கவங்களுக்கு, சார் ரொம்ப பசிக்கு சார், நம்மளும் ஓட்டு கடையாக தேடிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணே தெரில சார் அப்படின்னா, சரி ஒரு டீ கடையில் நிப்பாட்டுங்க, ஒரு டீயும் பண்ணும் சாப்பிடுவோம், ஒரு காப்பியும் ஒரு பண்ணும் சாப்பிடுவோம், அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா மாட்டோமா? ஸோ அப்போ ஏன் சொல்கிறோம்னா, நமக்கு இன்னும் ஒரு எனர்ஜி, அதாவது சாப்பாடு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு எனர்ஜி பவர் வேணும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவரை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுப்பார், அந்த 20 to 30%. ஸோ அப்போ தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான தன்மையில் ஓரளவுக்காச்சும் ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய செயல்பாடு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நடக்குமா, அது எப்போ கிடைக்கும், அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நேயர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி
மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் டைப் பண்ணி போடுங்க. ஸோ ஃபோன் பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்து எஸ்எம்எஸ் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ்எம்எஸ்லேயே இந்த விவரம்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஆஃபீஸில் அலுவலகத்தில் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் கால்லையோ நார்மல் கால்லையோ உறுதியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. சார் ஜாதகமே இல்லையே சார், எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, சில பேருக்கு பிறந்த தேதிலாம் ஒரு டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு வயது ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சார், என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்கள் மனசில் அந்த கேள்வி இப்போ இருக்குன்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேர், உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும் அனுப்பிவிடுங்க. நீங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எந்த நாடுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஊருங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கணக்கிட முடியும். ஏன்னா நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறோம் அந்த நாட்டோட டிகிரி வைஸாக இப்போ உள்ள பிரசனம் போட்டு போகும். ஓகேவா? ஸோ பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். விருப்பப்படுகின்ற நபர்கள் தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், அதே போல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபோல் உங்களுடைய பொன்னான, மேலான, அன்பான கருத்துக்கள், நல்ல கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.